2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா கிட்டத்தட்ட 30 இல்ல 40% வரைக்கும் வாக்குகள் பெறும் அப்படின்னு அந்த கட்சி தலைவரே தெரிவிச்சிருக்காரு. இப்போ பெரிய கட்சிகளா இருக்கக்கூடிய கட்சிகள் முதல் தடவை சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது எவ்வளவு பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்றத ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? தங்களோட முதல் சட்டமன்ற தேர்தலில் அதிக பர்சன்டேஜ் வாக்குகள் பெற்ற டாப் 5 மாநில கட்சிகள். இதுல 5வது இடத்துல இருக்கிறது என்டிகே. 2016ல தான் ஃபர்ஸ்ட் சட்டமன்ற தேர்தலை அவங்க சந்திச்சிருந்திருக்காங்க. 1.1% வாக்குகள் பெற்றிருக்காங்க. 4th பிளேஸ்ல இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. 1991 வருஷம் தான் இவங்களுடைய முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருந்திருக்காங்க. அதுல 5.89% வாக்குகள் பெற்றிருக்காங்க. 3வது இடத்துல இருக்கிறது தேமுதிக. 2006ல தான் இவங்க ஃபர்ஸ்ட் சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அப்போ அவங்க எடுத்த வாக்குகளுடைய சதவீதம் பாத்தீங்கன்னா 8.4%. 2வது இடத்துல இருக்கிறது இப்ப ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க 1957ல தங்களுடைய முதல் தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அப்போ இவங்க எடுத்த வாக்குனுடைய சதவீதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14%. இதுல முதல் இடத்துல இருக்கிறது அதிமுக. 1977ல தங்களுடைய முதல் தேர்தலை சந்திச்சிருந்திருக்காங்க. அப்போ இவங்க எடுத்த வாக்குகளினுடைய சதவீதம் 30%. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. இதுல தாவேகா தனிப்பெரும்பான்மையோட 30-40% வரைக்கும் வாக்குகள் எடுப்போம் அப்படின்னு அந்த கட்சியை சேர்ந்தவங்களும் கட்சி தலைவர் விஜய் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு டிவிகே எவ்வளவு பர்சன்டேஜ் வாக்குகள் இந்த எலெக்ஷன்ல எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத உங்களுடைய ஊர்ல எந்த மாதிரி நிலவரம் இருக்கு அப்படின்றதையும் வச்சு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.